ஸ்ரீ பாலசுப்ரமணியன் அருளால் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். குரு வாழ்க, குருவை துணை, குருவை போற்றி. என்றும் குருவழியில் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் குருச்சுந்தர் வடிவேல். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மே மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மே மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க என்னைக்கு தொடங்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அப்போ குரோதி வருடம் சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னாக்க புதன்கிழமை சித்த யோகத்தில் திருவோண நட்சத்திரத்தில் பார்த்தோம் அப்படின்னா 1/5/2024 அதாவது மே மாதம் தொடங்குது. இந்த மே மாதத்தில் என்ன விதமான சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மே 1ஆம் தேதி தொழிலாளர்கள் தினம் வருது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க மே 4ஆம் தேதி பார்த்திங்கன்னா அக்கினி நட்சத்திரம் ஆரம்பமாகுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மே 28ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகுது. இந்த அக்னி நட்சத்திர காலம் அப்படிங்கிறது இந்த மே மாதத்தில் வருது. அடுத்து ரொம்ப சிறப்பான நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மே 7ஆம் தேதி அதாவது சித்திரை 14 அமாவாசை திதி வருது. முன்னோர்கள் வழிபாடு செய்து முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான பித்ரு வழிபாடு தினம் அமாவாசை. பிறகு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மே 23ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வைகாசி 10 பௌர்ணமி திதி வருது. கிரிவலம் செல்லக்கூடிய மிக அற்புதமான தினமாக பார்த்திங்கனாக்கா அற்புதமாக இருக்குது. திரு அண்ணாமலையாரை வணங்கி அவரோட அருளை பரிபூரணமாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். பிறகு பார்த்தோம்னா சுபமுகூர்த்த தினங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 6 சுபமுகூர்த்த தினங்கள் இந்த மே மாதத்தில் வருது, சுப நிகழ்வுகளை சிறப்பாக செஞ்சுக்கிறதுக்கு. அடுத்து மே 10ஆம் தேதி அட்சய திதியை வருது. பெண்கள்லாம் தங்கம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக மே 10ஆம் தேதி அமைஞ்சிருக்குது. இதை விட மே 22ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா வைகாசி விசாகம் அப்படிங்கிற ஒரு சுப நிகழ்வு, அதாவது மிகப்பெரிய ஒரு விசேஷமான நிகழ்வு அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா சிவன் கோயிலில் நடக்கக்கூடிய திருவிழாக்கள் வைகாசி விசாகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வு வருது. இப்படிப்பட்ட சிறப்புகளோட இந்த மாதம் மே மாதம் தொடங்குது. மே மாதத்தோட கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மே மாதத்தோட தொடக்கத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னா, மேச ராசியில் சூரியன் பகவான் சுக்கிர பகவான் 2 பேரும் இணைஞ்சிருக்கிறாங்க. அடுத்து ரிஷப ராசியில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கிறார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கன்னி ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். மீன ராசியில் ராகு பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், இப்படி 3 கிரகங்கள் அமர்ந்திருக்கு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட இந்த மே மாதம் தொடங்குது. இந்த மே மாதத்தோட தொடக்கத்திலிருந்து இந்த மே மாதம் முழுக்க ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், கடைசி மட்டும் வீடியோ பாருங்கள். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பார்த்திங்கன்னா இதில் நமக்கு பலன் கொடுக்குறோம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், ஒவ்வொரு நட்சத்திரத்தோட சிறப்புகள் என்ன, இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம டீட்டெயில்டாகவே சொல்ல போகிறோம். முழுமையாக இந்த வீடியோ பார்த்து நீங்கள் உங்களோட ராசிக்கு இந்த ஒரு மாத காலம், இந்த குறிப்பிட்ட ஒரு மாத காலத்திற்கு இந்த கிரக நிலைகளுக்கு எப்படி நடக்கும் அப்படிங்கிறதையும், உங்களோட ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்குது, என்ன மாதிரி தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட பலன்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே ரொம்ப கை கொடுக்கும். இதை ஃபாலோ பண்ணையிலேயே மிகப்பெரிய முன்னேற்றங்கள், சில சங்கடமான சூழ்நிலைகளை கூட சந்தோஷமான சூழ்நிலைகளாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக இந்த ஜோதிடம், இந்த ஜோதிட பலன்கள் உங்களுக்கு அமைக்கும். இது அனைத்தையும் பொது பலனாக நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு மே மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கடகராசியை பொறுத்தவரை சந்திரனை அதிபதியாக கொண்டவர்கள் தான் நம்ம கடகராசி அன்பர்கள். சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க முகப்பொழிவோட யாருக்கிட்டையும் மனம் கோணாமல் பேசக்கூடிய ஒரு தன்மை உண்டு. எப்போதுமே பிரகாசமான ஒரு அகண்ட முகப்பொழிவு, எல்லாரிடத்திலையும் அன்பு பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பு. அன்பை மற்றவங்க கொடுக்குறாங்க கொடுக்கல, மற்றவங்க அன்பாக பேசுகிறாங்க பேசலை அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு பொருட்டே கிடையாது. இவங்களை பொறுத்தளவில் அளப்பரிய அன்பாக அனைவரிடத்திலும் பேசக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இயல்பாகவே கடகராசி அன்பர்களுக்கு உண்டு. ஆமாம், எல்லோரிடத்திலும் அன்பு பாராட்டக்கூடியவர்களாக கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதிகமாக பயணத்தை விரும்பக்கூடியவர்கள், ஒரு இடம் விட்டு இடம் நகர்ந்து போகிறது, அதாவது வெளியூர் பயணங்கள் செய்கிறது, உள்ளூர் பயணங்கள் செய்கிறது, ஆன்மீக சுற்றுலா போகிறது, ஆமாம் இந்த மாதிரி விஷயங்கள்.
அதுக்கப்புறம் உணவுகள், விதவிதமான உணவுகளை ரசனையோட சுவைத்து சாப்பிட்றது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், எப்போதுமே பொறுமையும் நிதானத்தையும் அதிகம் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்ம கடகராசி அன்பர்கள். கடகராசி அன்பர்களை பொறுத்த வகையில் இப்போ மேசராசி கிரக நிலைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிநாதன் 7ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியையே பார்க்குறார். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க வெளியூர் பயணம் போகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. தொழில் சார்ந்து, வேலை சார்ந்து வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு ஏற்பட்டிருக்கு. திருமண யோகம் அப்படிங்கிறது உண்டு. ஆமாம், போட்டி பந்தயங்களில் ஜெயிப்பீங்க. அதாவது எதிரியை வெல்லக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு ஏகப்பட்ட பகைகள் இருக்குது அப்படின்னா, இந்த பகையாளி பார்த்திங்கன்னா இப்போ நட்பு பாராட்டக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. வேலையிடத்தில் ஏகப்பட்ட சிக்கல்களை சந்தித்தவங்க நீங்கள். அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கிறார். அஷ்டம சனி பாதிப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா எதை எடுத்தாலுமே மனஸ்தாபம் ஏற்படும். மற்றவங்களால் மன கஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு அஷ்டம சனியால் ஏற்பட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பு நம்ம கடகராசி அன்பர்களுக்கு. கடகராசி அன்பர்களை பொறுத்தளவில் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். உறவுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா எதிர்பாராத வம்பு வழக்குகள் வரும், இடம் சார்ந்த பிரச்சனைகள் வரும், வாக்குவாதங்கள் வரும். ஏதாவது முன்னின்று செய்யணும்னு போனீங்கன்னா செஞ்சு முடித்தது பிறகு பழிபாவங்களை சுமக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். ஆமாம், எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு குற்ற உணர்வுகளை உருவாக்கக்கூடிய அமைப்புகளை இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுப்பார். அதுலேருந்து தப்பிச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கணும். ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தி அமைப்புகள் இருந்தால் அதை கோச்சாரத்தில் வரக்கூடிய சனி பகவானோட பாதிப்பு மாற்றி அமைக்கப்படும். உங்கள் ஜாதகத்தில் என்ன விதமான பலன்கள் இருக்குது, என்ன தசாபுத்தி இருக்குது, நீங்கள் பிறந்த அமைப்புக்கு என்ன விதமான அமைப்புகளோட பிறந்திருக்கீங்க, என்ன யோகங்கள் இருக்குது, இந்த காலகட்டத்தை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜீவசாதகத்தை நீங்கள் பார்க்கையில் தான் தெரியும். அந்த வகையில் உங்களோட ஜீவசாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே தெரியல நம்ம நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஜாதகத்தில் இப்போ என்ன தொழில் செய்யலாம், என்ன வேலை பார்க்கலாம், வெளிநாடு போகலாமா, திடீர் அதிர்ஷ்ட யோகம் உண்டா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்து அதற்கேற்றால் போல் இந்த கோச்சார பலன்களோடு நீங்கள் பயணம் பண்ணியில் உங்களோட வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக நீங்கள் அடைய முடியும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த அஷ்டம சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது பல்வேறு மனஸ்தாபங்களை உருவாக்கும். ஆமாம், ஏற்கனவே இங்கே மனஸ்தாபத்தில் தான் இருப்பீங்க. எதை பேசினாலும் சண்டை வரும். அதுவும் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடு அதிகரிக்கும். ஆமாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம், விட்டு கொடுத்து போகாத தன்மை இதெல்லாம் இருக்கும். அதோடு பார்த்திங்கன்னா கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ கடகராசி அன்பர்களை பார்த்திங்கன்னா தேய்லி வாக்குவாதம் தான். நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிறது, எதிர்மறை கருத்துக்கள், எதிர்மறை சிந்தனைகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்தில் பொருளாதார வலிமை எப்படி இருக்குது அப்படின்னா லாபங்கள் சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. குரு பார்த்திங்கன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் வந்திருக்கிறார். பெருமளம் சேமிப்பு அப்படிங்கிறது ஏற்படும், நல்ல சேமிப்பு ஏற்படும். ஆமாம், எதிர்கால தேவைக்காக இடம் வாங்குறது, பெரிய முதலீடு செய்கிறது, ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறது, அதே பெரும் தொழில்களில் பார்ட்னர்ஷிப் முதலீடு செய்கிறது. ஆமாம், அதே போல் பார்த்திங்கனாக்க வெளிநாடுகளுக்கு அனுப்புறது, 2வது திருமணம் செய்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளாக இந்த அமைப்புகள் இருக்குது. ஆமாம், அதே போல் பார்த்தீங்கன்னாக்க பிரிந்து சென்ற உறவுகள் திரும்ப சேருவாங்க. அதாவது அண்ணன் தம்பியெல்லாம் பிரிஞ்சு போனாங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒற்றுமை பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லணும். 9ஆம் இடத்துல இருக்க ராகு பகவான் பல்வேறு பயணங்களை உங்களோட குழந்தைகளுக்கும் நீங்களோ பார்த்தீங்கன்னா அடிக்கடி பயணங்கள் போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. பயணத்தால் விரயம் ஏற்படணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க தொழில் சார்ந்து பயணம் போகணும். ஆமாம், ஒப்பந்தங்கள், தொழில் சார்ந்த பயணங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. பயணத்தால் லாபம் உண்டு. ஆமாம், கமிஷன் தொழில் செய்கிற கடகராசி அன்பர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இடம் விட்டு இடம் போய் ஒரு கமிஷன் டீலிங் முடிச்சிங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி ஒரு பணம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, பொருள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த வகையில் கடகராசியை பொறுத்த வகையில் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுவரை ஏற்பட்ட தடைகள்
முயற்சிகளில் இருந்த தடைகள், தைரியத்தில் இருந்த குறைபாடு, எந்த இடத்துக்கு போகிறதுக்கும் ஒரு தைரியம் இல்லாமல் தயக்க நிலை, பெரிய தயக்கம், எதையுமே செய்கிறதில்ல ஒரு தயக்கம். ஆமாம், நம்ம எதிர்பார்த்தது மாதிரி நடக்குமோ, மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ, இல்லை இப்போ செய்யலாமா இன்னும் கொஞ்சம் தள்ளி செய்யலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆமாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றம் ஏற்படும். தடைகள் நீங்கும், உங்களுக்கான தடைகள் நீங்கும். ஆமாம், நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை தைரியமாக எடுப்பீங்க, தெளிவாக எடுக்கக்கூடிய ஒரு தன்மை. இந்த காலகட்டத்தில் உங்களோட பொருளாதார வலிமை அதிகரிக்கும். குடும்ப உறவுகளில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லணும். உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமாம், என்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் விநாயகர் வழிபாடை நீங்கள் அதிகப்படுத்தணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க அடுத்து 8ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் பாதிப்பால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆஞ்சநேயர் வழிபாடை சனிக்கிழமைகளில் கம்பல்சரி ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சே ஆகணும். கடகராசி அன்பர்கள் வாரம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது உங்களோட வாழ்வின் உயர்வுக்கும் சங்கடங்களை தவிர்ப்பதற்கும் ரொம்ப அற்புதமான பரிகாரமாக இது கடகராசி அன்பர்களுக்கு அமையும். அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நட்சத்திர பலன்கள் பார்க்க போகிறோம். அந்த வகையில் புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வேலையில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். ஆமாம், தொழில் வேலைகளில் இருந்து வந்த மேலதிகாரிகளோட தொந்தரவு, தொழில் வேலையில் அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம், அந்தஸ்து, கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்தில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. உங்களுக்கான அங்கீகாரமும் உங்களுக்கான வருமானமும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக ஏற்பட்டிருக்கு. அதே போல் நீங்கள் செய்கிற செலவுகள் அனைத்தும் சுப செலவுகளாக உங்களுக்கு அமையும். அத்தியாவசிய செலவுகளாக அது இருக்கும். சேமிப்புகளை அதிகப்படுத்துவீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. தங்கம் வாங்கி மகிழக்கூடிய தன்மை அப்படிங்கிறது கடகராசி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. தங்கம் சேரும். அடுத்து புனர்பூச நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் எப்படி இருக்குது அப்படின்னா, 8ஆம் இடத்துல சனி பகவான். அப்போ தொழில் சார்ந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை. வீட்டில் கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடு குறையும், வாக்குவாதங்கள் அதிகரிக்கும், மனஸ்தாபங்கள் அதிகரிக்கும். ஆமாம், அதே நேரத்தில் பார்த்திங்கனாக்க தொழில்களில் இருந்து வந்த சங்கடங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஆமாம், தொழிலை மந்தப்படுத்தின விஷயங்கள்லாம் இப்போ மந்தப்படுத்தி இருந்த தன்மை மாறி இப்போ கொஞ்சம் செழிப்பமடையக்கூடிய காலகட்டமாக பூச நட்சத்திரத்தை பொறுத்தவரை அஷ்டம சனி பாதிப்பு முழுமையாக இருக்குது. அதனால் பூச நட்சத்திர அன்பர்கள் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடை அதிகப்படுத்துங்க. எள் உருண்டை எண்ணெய் தானம் கொடுங்க. ஆமாம், முன்னோர்கள் வழிபாடை அதிகப்படுத்துங்க. குலதெய்வ வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடை அதிகப்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியமாக இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆயில்யம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளியூர் சார்ந்து கமிஷன் சம்மந்தமாக அக்ரிமெண்ட் போடுறது, கமிஷன் தொழில்களை ஆரம்பிக்கிறது, அது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வெளிநாடு போகலாம். வேலை சார்ந்து வெளிநாடு போகலாம். உங்கள் குழந்தைகளை வெளிநாட்டில் படிக்க வைக்கணும்னா இது நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா பிற மதத்தினரோட ஒற்றுமை உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல பணவரவு தனவரவு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. பயணத்தால் மிகப்பெரிய லாபம் உண்டு. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமான காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க கடகராசியை பொறுத்தவரையில் ஓவராலாக பார்த்திங்கன்னா நிறை குறைகள் இரண்டுமே சமசப்தமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. கடகராசி அன்பர்களை பொறுத்தளவில் பரிகாரம் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடை அதிகப்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியமாகிறது. கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.